ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சுடலையின் முதிர்ச்சியும் அஜித்தின் எழுச்சியும் மக்களின் புரட்சியும். ஒரு அரசியல் கற்பனை கதையை தான் பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாம். அதாவது அன்றிருந்த தலைவர்கள் எல்லாமே அவங்க கிட்ட நாணயம் கிடையாது, அதுக்கு மாறாக நியாயம் இருந்துச்சு. அவங்களோட மக்கள் மனசுல ஒளியா எழும்பிச்சு அவங்களோட குரல்கள், அதாவது மனசாட்சிப்படி மக்களின் மனதில் அவங்க நின்னாங்க. அவங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை சிறப்பாக செஞ்சாங்க. அரசியல் என்பது அதிகாரம் இல்லை, மக்களுக்கு செய்யும் சேவைன்னு நினைச்சாங்க. அன்றிருந்த அரசியல்கள் அப்படி இருந்துச்சு. காலப்போக்கில் அரசியல் வடிவம் மாறுச்சு. அதாவது காலங்கள் மாற காட்சிகளும் மாறிச்சு. அதாவது அவங்களோட பேச்சில் ஒரு உண்மைத்தன்மை இல்லை. அதாவது மக்கள்கிட்ட பொய் பிரச்சாரங்கள், ஏமாற்று வேலைகள், இந்த மாதிரி அவங்களோட அரசியல் எல்லாமே சோஷியல் மீடியாவை நம்பி மாற ஆரம்பிச்சிச்சு. மக்கள்கிட்ட வெகுவாக அந்த அரசியல் கவரதை இழந்துச்சு. அதாவது காலப்போக்கில் இளைஞர்கள் புரட்சிகளும் அதாவது புது அரசியல்களும் எதிர்பார்த்துட்டு வந்தாங்க அந்த கிராமத்தில். அப்படியாப்பட்ட கிராமத்தில் தான் சுடலைன்னு ஒரு தலைவர் இருந்தார். அவர் மக்கள்கிட்ட அவங்கக்கிட்ட பொய் பிரச்சாரம் செய்துவிட்டு அவங்கக்கிட்ட மக்களுக்கு எதுவுமே செய்யாமல் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்காம ஊரையும் நலங்காக்காமல் விட்டார். அதுக்கப்புறம் வந்தவர் தான் அஜித்ன்ற ஒரு இளைஞர். அதாவது அஜித்ன்ற இளைஞர் இந்த ஒளிபெருக்கி மூலம் இந்த சுடலை பேசுவதை கேட்டு அதன் மூலமாக கடும் கோபத்துக்கு உள்ளானார். அப்போ அவர் என்ன பண்ணார், அரசியல் மாறணும், எனக்கு இந்த அரசியல் பிடிக்கல, நானே ஒரு அரசியலில் இறங்க போகிறேன்னு சொன்னார். அன்றைக்கு கிராம மக்கள்லாம் அஜித்தை பார்த்து சிரித்தாங்க. இவன் யார் இப்படி பண்ணுறான், இவன் பண்ணுறது கோமாளித்தனமாக இருக்குது. ஏன்னா அந்த சுடலை என்பவருக்கு பாரம்பரியமான அரசியலும் பாரம்பரியமும் பணமும் எல்லாமே இருக்குது. ஒரே குரலாக ஒலிக்க தொடங்கின அவங்க குரல்களை மக்கள் நம்பி ஏமாந்தாங்க. ஆனால் இவனுக்கு அஜித்துக்கு எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது. அஜித் காலப்போக்கில் நான் அரசியலில் தான் வருவேன்ட்டு மக்கள்கிட்ட கடுமையாக பேச ஆரம்பித்தான். அதாவது மக்கள்கிட்ட என்ன பேசினாலும் மக்கள் நாங்கள் பாரம்பரியமாக தான் வாக்கு செலுத்துவோன்னு மக்கள் வாக்கு செலுத்திட்டு வந்தாங்க. அன்றிலிருந்து அஜித் என்ன பண்ணுன்னா, நம்ம எதுக்கு ஒரு கட்சி தொடங்கி ஒரு ஆட்சி அமைக்கணும், அதுக்கு முன்னாடியே மக்களுக்கு சேவை தானே செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் ஒவ்வொரு சேவையாக செய்ய தொடங்கினான். அப்படி அவன் செஞ்ச சேவைகள் பார்த்தீங்கன்னா, அதாவது ரேஷன் கடைகளில் போயிட்டு மக்களுக்கு அந்த சரியான அரிசிகள் கிடைக்குதான்னு பார்ப்பது, அதை கொடுப்பது. அதுக்கப்புறம் ஒரு வயதான ஒரு விவசாயிக்கு அவரோட விவசாய நிலத்துக்கு கரண்ட் இழுத்து கொடுப்பது, மின்கம்பங்கள் அமைப்பது, அதாவது அரசாங்க உதவியுடன். அடுத்தது முதியாத மூதாட்டிகளுக்கு ஓய்வூதியம் வாங்கி கொடுப்பது, அவங்களுக்கு அரசாங்க சலுகைகள் எதுவும் இருந்துச்சுன்னா இவன் படித்த கல்வியை வச்சு அந்த மூதாட்டிகளுக்கு இது மாதிரி உதவிகள் செஞ்சுட்டு வந்தான். காலப்போக்கில் கிராம மக்களுக்கு நிறைய போராட்டங்கள் செய்ய ஆரம்பித்தாங்க. ஆனால் இவன் அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாமல், அந்த போராட்டம் எதற்கு நடக்குதுன்னு இவனால் முடிஞ்ச உதவிகள், பணம் மாதிரி உதவிகளை பெரிய பெரிய கிராமத்தில் இருக்கும் நல்ல மனிதர்கள்கிட்ட, நல்ல உள்ளம் கொண்டவர்கள்கிட்ட பணம் வாங்கி அந்த மக்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தான். மக்களுக்கு வெகுவாக கவர்ந்து இழுக்க ஆரம்பித்தான். அடுத்தது அஜித் செய்த மிகப்பெரிய சம்பவம். இதனால் தான் காலமும் மாறிச்சு, காட்சியும் மாறிச்சு. அதாவது அஜித் என்ன பண்ணுறாருன்னா, அடுத்த கிராமத்து ஆளுங்க எல்லாருமே ஒரு கம்பெனிக்கு எதிராக போராட்டம் செய்கிறாங்க. எதுக்காகனா, அந்த கம்பெனி அந்த ஊர்க்காரங்களுக்கு வேலை கொடுக்கலன்ட்டு. உடனே அந்த கம்பெனியோட முதலாளி வெளியே வராரு. அஜித் அன்னைக்கு அந்த சரியாக காலை 8 மணி அளவில் தன்னோட மோட்டார் பைக்கில் அங்கே போகிறாரு. என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. அப்போ முதலாளி சொல்கிறார், நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னாலும் வேலை செய்யாட்டும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு வேணும்னா நாங்கள் வெளியாட்களை வச்சு வேலை பார்ப்போன்ட்டு அப்படி மிரட்டும் தோணியில் பேசணுன்னே அஜித் குரல் எழுப்புகிறார். அதாவது எங்கள் நிலத்திலே நீங்கள் கம்பெனி வச்சுருக்கீங்க, எங்களோட விவசாய நிலங்களை நீங்கள் அழிக்கிறீங்க, எங்களோட தண்ணியை தான் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. அதாவது நாங்கள் பூர்வக்குடியான மக்கள் இந்த நிலத்தில் இப்படி எங்களோட சப்போர்ட் எல்லாத்தையுமே வாங்கிட்டு எங்கள் சப்போர்ட் வேண்டான்னு சொல்கிறீங்களே, இது நியாயமான? மக்களும் வெகுவாக இதுக்கு கைத்தட்டி இதை வரவேற்றாங்க. உடனே அந்த முதலாளியும் மனசிறங்கினார். இதன் விளைவாக அந்த கிராமத்தில் இருக்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை அளித்தார். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மக்கள்கள், அதாவது ஒரு இடத்துல இருக்க இடத்தை நாங்கள் எடுக்க போகிறோம், அதாவது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி நாங்கள் கட்ட போகிறோம்னு ஒரு கம்பெனி உள்ளே வந்துச்சு. அந்த கம்பெனி மக்கள்கிட்ட நெருங்கும் போது அஜித் அவர்கள் எதிர்த்தார். என்னன்னு எதிர்த்தார், பூர்வக்குடியாக வாழ்கிற இந்த இடத்துலேருந்து எங்களை துரத்துறீங்களே, இது நியாயமா? நாங்கள் காலங்காலமாக எங்கள் முன்னோர்கள் காலத்துலேருந்து இந்த இடத்துல வாழ்ந்துட்டு வரோம், திடீர்னு நீங்கள் காலி பண்ண சொன்னீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? நாங்கள் இந்த இடத்துக்கு மின்சாரத்துக்கு பணம் செலவழிச்சிட்டு இருக்கோம். அதாவது மின்சாரம் மாதம் கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்ருக்கோம். எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நாட்டோட குடியுரிமை இருக்குது, ரேஷன் கார்டு இருக்குது, எப்படி எங்களை துரத்த முடியும்னு கேட்டாக்கு, இந்த இடத்த உங்ககிட்டருந்தே நாங்கள் வாங்கிக்கிறோம், எங்களுக்கு கொடுத்துருங்க. இதுக்கு மாற்றாக உங்களுக்கு கொஞ்சம் தொலைவில் உங்களுக்கு நல்ல அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டித்தரோம், அதில் நீச்சல் குளங்கள், இது மாதிரி விஷயங்கள் இருக்குது, நீங்கள் வசதிகளாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அஜித்தோ என்ன கேட்குறாருன்னா, நாங்கள் இங்கே பறவையாக சுற்றி தெரிஞ்சு எங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டு பிடிச்ச மாதிரி வாழ்கிறோம், நீங்கள் கட்டி கொடுக்குற கட்டடங்கள் எங்களை ஒரு சிட்டுக்குருவி மாதிரி ஒரு சிறகை உடைச்சி ஒரு வேலிக்குள்ளே அடைக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படியாப்பட்ட சிறைவாசம் எங்களுக்கு வேண்டாம், எங்கள் நிலத்தில் எங்களை வாழ விடுங்க, எங்களை நல்ல வைங்க அப்படின்னு சொன்னார். உடனே மக்கள்கள் எல்லாம் இதை அஜித்தை புரிஞ்சுக்கிட்டு அஜித்தே அடுத்த தலைவராக
போட்டியிடுறதுக்கு மக்களோட சப்போர்ட் ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த சுடலைன்ற தலைவர் வந்து என்ன பண்ணார்னா அஜித்தை கூப்பிட்டு விட்டார், அஜித்துக்கு மிரட்டல் விட்டார். ஏன்பா இன்று வந்து நீ அரசியலை திருத்திடுவியா, என்னால் இவ்வளோ நாள் இருந்து செய்ய முடியல, நீ எப்படி இதை செய்கிறேன்னு அஜித் கிட்ட கேட்டார். அதுக்கு அஜித் சொன்ன ஒரே பதில், அரசியல் என்பது அதிகாரம் அல்ல சார், அரசியல் என்பது மக்களுக்கு ஆற்றும் சேவை, மக்களோட மனதை வென்றுட்டா இந்த மண்ணை வெல்லலாம் அப்படின்னு அஜித் சொன்ன அந்த ஒரு வார்த்தை சுடலைக்கு வந்து பயங்கர ஆழமாக உள்ள குத்துச்சு. அதன் விளைவாக சுடலையும் அவள் மிரட்டல் தோனியை விட்டு அஜித்துக்கு அவரே சப்போர்ட் செய்ய ஆரம்பித்தார். கடைசியில் மக்களோட ஆட்சி பிறந்துச்சு, அதாவது அஜித்தோட ஆட்சி அமைஞ்சிச்சு, மக்கள்லாம் நல்லா இருக்காங்க. இன்றைய கருத்து நம்மளோடது என்னென்னா, அதாவது ஒவ்வொரு கிராமத்துலேயும் இருக்கிற இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வந்து அந்த அரசியல்கள் வந்து திறன்பட மக்களுக்கு செய்யணுன்றது தான். அரசியல் என்பது ஒரு அதிகாரம் இல்லை, ஒரு சேவையாக கருதி செஞ்சாங்கன்னா மக்களோட மனசில் இடம் முடிப்பாங்கன்றது தான் நம்மளோட கருத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் மிதுன், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.